அறிவே மனம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்கள் குழந்தைங்க தோல்வி அடையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை உங்ககிட்ட தான், அந்த குழந்தைகிட்ட இல்லை. அந்த குழந்தைகள் இன்றைக்கி தான் உலகத்தை பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறதெல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் அதிகமாக குழப்பி விடுறதுனால தான் அந்த குழந்தைகள் செயலற்ற நிலைக்கு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் குழந்தைகள் தோல்வி அடையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வெற்றி மட்டுமே வரணும்னு சொல்லி பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் பார்த்திங்கன்னா 17,000 முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. எப்படி தெரியுமா? ஒரு தாவரத்திலேருந்து அந்த ரப்பர் பால் எடுக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ 17,000 தாவரங்களை அவர் ஆராய்ச்சி பண்ணி ஸ்டடி பண்ணி ஃபெயிலியர் ஆகுறாரு. 17,000 முறைக்கு அப்புறம் தான் ஒரு தாவரத்திலிருந்து எடுக்க முடிஞ்சது. அவர் அவமானப்பட்டார். ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக தோல்வி அடைஞ்சு அவமானப்பட்டு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் யாரும் தப்பு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எங்ககிட்டயே வர்றாங்க கன்சல்டிங்க்கு. சார், என் குழந்தை பிரில்லியண்ட்டு, சூப்பரு, நீங்கள் அந்த குழந்தைக்கு தப்பு சொல்லிடாதீங்க, உனக்கு இது கூட தெரியாதான்னு கேட்டுறாதீங்க, அன்பாக பேசுங்க சார், அரவணைச்சு பேசுங்க சார்னு சொல்கிறாங்க. அப்போது அன்பாக அரவணைச்சு பேசினா மட்டும்தான் உங்கள் குழந்தை செய்யணும்னா அது ஐசியூ பேஷண்ட்டு. அப்போது நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளை கெடுக்கிறீங்க. இல்லை, என் குழந்தை தப்பு செஞ்சால் நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கன்னு எந்த பேரண்ட்டாவது சொல்கிறீங்களா? எங்கே போனாலும் ஆர்கியூமெண்ட்டுக்கு தான் போகிறீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறப்ப அந்த குழந்தை பல நேரங்களில் தோல்வியடைகிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ 35 வயசில் வேலைக்கு போகாத காரணம் இதுதான். கோல்டு மெடலாக இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நம்பர் 1 மார்க்கை எடுத்திருக்காங்க, வேலைக்கு போகாமல் இருக்காங்க, திருமணத்தில் ஃபிட் ஆகாமல் இருக்காங்க, தன்னைத்தானே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோரோட வளர்ப்பு முறை. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் எங்களுடைய நிறுவனத்தில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைய வளர்ச்சியடைய நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு போராடுறீங்க, துடிக்கிறீங்க. அது மாணவர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் 1% வெற்றி அடையணும்னா 99% தோல்வி அடையணும். தோல்வியை கண்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லி பிரச்சனை கூட போராட தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான வழிகளை நம்மளுக்கு தேட தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையை போய் ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இதே பிரச்சனை தான், நானும் இப்படி தான் இருந்தேன், இங்கே போனேன்னா சரியாச்சு, அங்கே போனேன்னா சரியாச்சு, நீ பொறுமையாக இரு சரியாயிடும் இப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பொறுமையாக இருந்தால் சரியாயிடும்? உங்களுக்கு பசிக்குது, நீங்கள் இப்போ அமைதியாக உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா 24 மணி நேரம் 48 மணி நேரம் இப்படி போய்கிட்டே இருக்கும். பசி தீருமா? தீராது. அதற்கான ஒரு செயல்பாடு இருக்குல்லவா? ஏதோ ஒன்று, ஒரு டீ குடிக்கணும்னா கூட ஒரு பால் வாங்கிட்டு வரணும், அதை அடுப்பு பற்ற வைக்கணும், போட்டு குடிக்கணும். இதை விட்டு போட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பசி ஆறுமா? ஆறாது. இதே மாதிரி தான் உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தேடுதல் எதில் தேடுறீங்க? வளர்ச்சி சார்ந்த நிபுணர்களை, யாராவது துறை சார்ந்த நிபுணர்களை தேடி இருக்கீங்களா? இல்லை உங்களை சார்ந்த நண்பர்களிடத்திலும், உங்களுக்கு ஏஜ்மெண்ட்டாக இருக்கிறவங்ககிட்டையும், உங்களுக்கு மேலே அதாவது பெரியவங்கன்னு சொல்கிறவங்ககிட்டையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு நம்பிக்கையில் செயல்படுறது எப்படி வளர்ச்சி கொடுக்கும்? இது கூட தெரியாமல் தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது எதுக்கு துறை சார்ந்த நிபுணர்கள்? இப்போ ஒரு பிரச்சனைக்கு எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் நபர்கிட்ட போய் கேட்குறோம். போய் ஐடியா கேட்டால் வருமா? பெரும்பாலும் இப்படி தான் தேடுறாங்க. அவங்க பிரில்லியண்ட்டு, அவங்க நல்லா பேசுகிறாங்க, சூப்பராக சொல்கிறாங்க, நிறைய ஐடியா கொடுக்குறாங்க, நிறைய டிப்ஸு கொடுக்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. தகவல் வேறு, அறிவு வேறு. துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி நீங்கள் செயல்படுறப்ப, உங்களை மறுசீரமைக்கிறப்ப தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும். இதையெல்லாம் விட்டு போட்டு எல்லாம் தெரியுங்கிறவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ பிரச்சனை மற்றவங்கக்கிட்ட இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் தான் உங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு துறை சார்ந்த நிபுணர்களை தேட தெரியணும், பார்க்க தெரியணும், கேட்க தெரியணும், உங்களோட பிரச்சனைகளை சொல்ல தெரியணும். இதை விட்டு போட்டு சம்மந்தமில்லாதவங்க கிட்ட சொன்னீங்கன்னா சம்மந்தமில்லாத எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் உங்களுக்கு கேடாயிட்டு தான் இருக்கும். இதுதான் முடக்கும் தன்மை, மூட நம்பிக்கையாக உங்களுக்கு மாறிடும். இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சியடைய, வெற்றியடைய, மேன்மையடைய நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம்.